ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ பண்ணி. ஸோ இன்றைக்கி நான் என்ன மொபைல் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன்னா, சாம்சங்கோட A8 ப்ளஸ் கேலக்ஸி எயிட் ப்ளஸ் மொபைல் வந்து நான் அமேசான் மெகா சேலில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஃபோனோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 30,000 சொல்லியிருந்தேன். 34,000 சொல்லி கோட் பண்ணியிருக்கிறாங்க. பட் நான் இந்த ஆஃபரில் வந்து 21,500 ருபீஸுக்கு வாங்கியிருந்தேன். ஸோ இன்னும் ஆஃபர் அமேசானில் இன்னும் 2 days போயிட்டுருக்கு. உங்களுக்கு மொபைல் வாங்கணுன்னா நீங்கள் இந்த அமேசானை செக் பண்ணலாம். ஸோ பாக்ஸில் நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணால் சாம்சங் கேலக்ஸி A8 ப்ளஸ்ன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை ஃப்ளிப் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கவர்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ உள்ளே இல்லை. ஸோ இந்த இதை நான் தனியாக வச்சுருக்கேன். இது பேப்பர் ஒர்க், அதை யூஸ்வலாக நான் செக் பண்ண மாட்டேன். அப்புறம் மொபைல் இருக்குது. ஸோ மொபைலில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு இன்இயர் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்குறாங்க. குவாலிட்டி வந்து ஓகே, சம் லெவல் நல்லா தான் இருக்குது. அப்புறம் டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங், அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர்ஸ் தான் வந்து சாம்சங்கோட ஹை எண்ட் மொபைல்ஸ்க்கும் இது தான் கொடுக்குறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர். அவுட்புட் 9 volt 1.67 amperes. ஓகே, ஸோ பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. நம்ம மொபைலை பார்க்கலாம். ஸோ மொபைல் இதில் ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் டாப்பில் வந்து ஒரு சிம் எஜெக்டர், ஒரு சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது ஒரு ஹைப்ரிட் ட்ரே. இதில் வந்து செகண்டரி சிம்மும் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ ப்ரைமரி சிம் வந்து இட் மஸ்ட் பி ஹியர் இருக்குது, சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ட்ரேயாக தான் இருக்கும். ஆமாம், இதுதான் உங்களோட ப்ரைமரி சிம். ஸோ இதில் ப்ரைமரி சிம் போட்டுக்கலாம். ஸோ சாம்சங் வந்து 2 சிம்மும் ஒரு மெமரி கார்டும் அட் அ டைமில் போட்டுக்கலாம். ஸோ யூ ஹாவ் அ டெடிகேட்டட் ஸ்லாட் ஃபார் மெமரி கார்டு. வால்யூம் ராக்கர்ஸ் சைடில் இருக்குது. மேலே வந்து சிம்மு போடலாம். இது வந்து ப்ரைமரி மைக்ரோஃபோன், செகண்டரி மைக்ரோஃபோன் கீழே இருக்கிறது தான் ப்ரைமரி. ஸோ இங்கே ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்கள் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டனுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு சரியாக தெரியல, பார்க்கலாம். ஓகே, நான் ஃபோனில் ஆல்ரெடி சிம் கார்டு போட்டுட்டேன். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற ஸ்க்ராட்ச் கவரை ரிமூவ் பண்ணலாம். ஃபோன் பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ரீமியம் பில்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே சைடுலேயும் இவங்க கவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சைடில் இருக்க கவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரண்டில் ரிமூவ் பண்ணியாச்சு, பேக்கில் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேமரா கீழே கொடுத்துருக்காங்க. பட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இந்த கரெக்டாக சாம்சங் லோகோ இருக்கிற இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு என்னோடய தாட்ஸு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. கை பெருசாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை நல்லா ரீச் ஆகும். பட் சின்னதாக கை வச்சுருக்கவங்களுக்கு வந்து, சின்ன விரல் வச்சுருக்கவங்களுக்கு ஆப்வியஸ்லி அது ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் டே பை டே யூஸ்க்கு வந்து அவங்க அடாப்ட் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரீபூட் பண்ணலாம்.
ஒரு ஆப்டிக் ஃபீட்பேக் கிடச்சிது. இட் சேஸ் சாம்சங் கேலக்ஸி A8 ப்ளஸ் பவர்ட் பை ஆண்ட்ராய்டு. ஸோ ஃபோன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து 6GB ரேம் இருக்குது இதில். அப்புறம் 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் மெமரி கார்டை யூஸ் பண்ணி அப் டு 256GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதில் 64-பிட் ஆக்டோ கோர் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 660 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு சிப்பு. அப்புறம் இதில் வந்து 35,000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பேட்ரி இஷ்யூங்கிற ஒரு கன்சர்னே கிடையாது. ப்ரைமரி கேமரா வந்து 16 மெகாபிக்சல் ரியர் கேமரா. ஃப்ரண்டில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 16 மெகாபிக்சல், இன்னொன்று வந்து 8 மெகாபிக்சல். ஸோ ஸ்பெசிஃபிக்லி ஃபார் த டெப்த் எஃபெக்ட் லைவ் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃப்ரண்ட் கேமரா வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்புறம் இது வந்து IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட் ஃபீச்சரும் இருக்குது. ஸோ 1.5 மீட்டர்ஸுக்கு நீங்கள் 30 மினிட்ஸ் நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் ஃபோனுக்கு ஒன்றும் ஆகாது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இது 4G LTE சப்போர்ட் பண்ணுது. சாம்சங் பே இருக்குது. இதை இன்ஃபினிட்டி டிஸ்பிளேன்னு சாம்சங் சொல்கிறாங்க. பட் இது அந்தளவுக்கு இன்ஃபினிட்டி இல்லை, பட் நல்லாயிருக்கு ஃபோன். ஸோ நம்ம செட்டிங்ஸ் செட் பண்ணலாம் ஃபோனை. நான் இந்தியாவில் இருக்கேன். ஸோ ஓகே, தமிழ் where is India? Okay, it's weird, I don't see India here, but okay, நான் இப்போதைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன் லாங்குவேஜ். ஐ தாட் இந்தியா இங்கிலீஷ் ஒன்று இருக்குன்னு நினச்சேன். ஓகே, ஸோ வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வைஃபைல கனெக்டட் ஆகிடுச்சு. ஓகே, மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இதை நான் அப்புறமா செட் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் அக்கௌண்ட் செகண்ட். எஸ், ஸ்கிப் நவ். ஃபோனுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபேஸ் ரெகக்னேஷன் நான் செட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபேஷியல் ரெகக்னேஷன் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ சாம்சங்கோட டச் UI இருக்குதுல. ஸோ ஆல்ரெடி சம் டவுன்லோட்ஸ் நடந்துட்டுருக்கு பேக்ரவுண்டில். ஓகே, ஸோ செட்டிங்ஸ் போகலாம். அபவுட் ஃபோன், சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ ஆண்ட்ராய்டு ஓரியோவில் வருது டிஃபால்ட்டாக. ஸோ சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் வெர்ஷன் 9.0ல வந்திருக்கு. ஸோ வாட் எல்ஸ், device maintenance. So out of 64GB 51GB வந்து உங்களுக்கு யூஸபிளாக இருக்கும். ஸோ நான் ஃபேஸ் ரெகக்னேஷனும் அப்புறம் நான் ஃபிங்கர் பிரிண்ட்டும் நான் செட்டப் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டிலேயாக இருந்தாலும் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஃபேஷியல் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபேஷியல் ரெகக்னேஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ வாட் எல்ஸ், சாம்சங் பே இருக்குது.